ஹாய் டு wonderful souls, வெல்கம் டு மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கு டேரோ செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சனை ரொம்ப தீவிரமாக நினச்சிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி அந்த பர்சனோட மனசில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இப்போ பிரிஞ்சு இருப்பீங்க, ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக இந்த ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஸோ மேக்ஸிமம் விஷயம் ரெசனேட் ஆகும். உங்களுக்கு ரெசனேட் ஆகிற விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே எப்படி இருக்கீங்க, எப்படி உங்களுடைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்விட்ச்வேர்ட் சீரீஸ் வந்து நம்மளுடைய சேனல் சார்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ஷார்ட்ஸில் வந்துட்டுருக்கு. லாங் வீடியோ நான் சீக்கிரமே தரேன். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ரைட் பண்ணணும், எப்படி சேன் பண்ணணும், எந்த மாதிரி டைமிங்கில் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு சீக்கிரமே தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. முக்கியமாக ரிலேஷன்ஷிப், மணி மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஸ்விட்ச்வேர்ட்ஸ் வந்து தர வரும். அண்ட் உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்களுடைய சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். எஜுகேஷன்ஸ்க்கு வேணும் அப்படின்னு எஜுகேஷன் சார்ந்த நிறைய ஸ்விட்ச்வேர்ட்ஸும் நான் உங்களுக்கு வந்து தரேன். அண்ட் முக்கியமான ஒரு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்க மறந்துட்டேன். ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாக வந்துட்டு ஃப்ரீ டேரோ ரீடிங் வந்து நம்ம பண்ணுறோம். அந்த ஃப்ரீ டேரோ ரீடிங்கில் இந்த மந்த்துக்கான ரீடிங் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா, வெயிட் நான் அவங்களோட நேம் எழுதி வச்சுருந்தேன். வெயிட் 1 செகண்ட். எஸ், தனலக்ஷ்மி S46 அப்படின்ற ஐடி இருக்குங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து அந்த ஃப்ரீ ரீடிங் வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃப்ரீ ரீடிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தனலட்சுமி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஒரு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம வாட்ஸ்அப் இதுக்கு வந்து நீங்கள் வந்துடுவீங்க. அந்த ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு அந்த ஃப்ரீ ரீடிங்கை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ டீ லீஃப்ஸ் கார்ட்ஸ் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஃபைனலாக ரீடிங்ஸ் போகும்போது நமக்கு நிறைய கிளாரிட்டிஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க யூனிவர்ஸ். நம்ம மந்த்லி வந்து நம்ம இப்படி வந்துட்டு ஸ்கல், ஹிரன், சீக்ரெட்ஸ் கேன் ஹாமியோ யூனிவர்ஸ் ஏதோ சில சீக்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து உடைக்க போகிறாங்க. எஸ், உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாவ், தட் இஸ் சூப்பர் கார்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரீகன்சலேஷன், நீங்கள் ரீயூனிட்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர் கார்டு நமக்காக வந்திருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ கார்ட்ஸ்லாம் நம்ம அப்படி வச்சுக்கலாம். எஸ், நம்மளுடைய சேனல் சார்பாக வந்துட்டு நம்ம ஃப்ரீ ரீடிங் ஃபார் ஒன்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், நம்மளை யூடியூப்லேயும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மெம்பர்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி உறுப்பினர்களுக்காக நம்ம இது பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக நம்மளுடைய சேனல்ஸ்லாம் பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் ஒரு ஏதாவது டவுட்ஸ் கேட்குறது கூட ஓகே, அதெல்லாம் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம நேம் ஸ்பிக் பண்ணி லக்கி ட்ரா மூலமாக நம்ம செலக்ட் பண்ணி மந்த்லி 1 பர்சனுக்கு வந்து ஃப்ரீ ரீடிங் நம்ம இப்போதைக்கு கொடுக்குறோம். இது ஃப்யூச்சரில் வந்து நிறைய பர்சனாக கூட மாறலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த 2026 இப்போ இருந்து நீங்கள் டிசம்பர் 31, 2026 வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் அதை சார்ந்த வீடியோஸ் மட்டும் பார்க்கலாம். நீங்கள் மணி மேனிஃபெஸ்டேஷனுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மணி மேனிஃபெஸ்டேஷன் அதற்கான வீடியோஸ் மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு நம்மளுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதோட சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணும்போது, லைக் இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து ப்ராப்பராக நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். லைக் டிசம்பர் மந்த் வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி நான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட் நாங்கள் வந்து கிவ் அவே பண்ண போகிறோம். அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஏதாவது ஒரு செஷன் லைக் கவுன்சிலிங் ஆர் வந்துட்டு டேரோ செஷன், ஃப்ரீ கவுன்சிலிங் டேரோ செஷன் ஒரு ஃப்ரீ மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது உங்களுக்கு தேவையானது வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம் எங்கள் சைட்லேருந்து. அண்ட் ஃப்ரீ கிஃப்ட்ஸும் கண்டிப்பாக உங்களோட வீடு தேடி வரும். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸை பார்த்து உங்கள் லைஃப்பை மாற்றணும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். பிகாஸ் இந்த 2026 நம்ம சொசைட்டிக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்ல, தட்ஸ் வை. ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து பாஸ்டில் வந்து ரொம்ப ரொம்ப
ஒரு ரொம்ப நம்பிக்கையான ஒரு பர்சனா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு அசட்டு தரமான ஒரு நம்பிக்கை வந்து லைஃப்ல எப்பவுமே இருந்திருக்கு. எது செஞ்சாலும் என்னால முடியும். இது எனக்கு நடக்கும். கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்னு பலவிதமான நம்பிக்கையுடைய பர்சனா வந்து நீங்க இருந்திருக்கீங்க. அண்ட் உங்கள சுற்றி இருக்கவங்க எப்பவுமே ஹேப்பியா இருந்திருப்பாங்க. அண்ட் உங்க மூலமா நெறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். லைக் இந்த கார்ட்ல நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த கேர்ள் வந்து எப்படின்னா, ஒரு ஒரு ஒளி இருக்கு அவங்களோட ஹேண்ட்ல. ஸோ அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாரி ஒரு ஒளிய வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்மணியாகவோ, ஒரு ஆணாகவோ நீங்க இருந்திருக்கீங்க. நெறைய பேரோட லைஃப்ப நீங்க அப்லிஃப்ட் பண்ணியிருப்பீங்க. நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. என்ன நடந்தாலும் ஒரு ஹேப்பியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, ஆணாக வந்து நீங்க வந்து பாஸ்ட்ல இருந்திருப்பீங்க. அது நெறைய பேர அட்ராக்ட் பண்ணியிருக்கும். அப்படிதான் உங்களுடைய பார்ட்னரையும் இந்த வைப்ரேஷன் வந்து உங்கள வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு வைப்ரேஷனா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள சுற்றி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆகும். தட்ஸ் கால்ட் குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன் வந்து சொல்லுது. ஸோ அந்த வைப்ரேஷன் உங்கள சுற்றி இருக்கக்கூடிய இங்க உங்களுக்கு ஒரு ஒளிவட்டம் மாதிரி தெரியுது இல்லையா? அந்த மாரி தான் நம்ம லைஃப்லயும் இருக்க போகுது. இந்த ஒளி பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றி எவ்வளோ கேண்டில்ஸ் வந்து லைட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி நீங்க நெறைய பேரோட லைஃப்ல வந்து இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கீங்க. நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆ நெறைய பேருக்கு எமோஷனல் சப்போர்ட்டா இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. சிலர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நாலேட்ஜ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. சம்ஹவ் ஏதோ ஒரு விதத்தில வந்து இந்த சொசைட்டில நீங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா உங்களுடைய சோல் வந்து பாஸ்ட்ல இருந்திருக்கு. ஸோ அந்த பாஸ்ட்ல நீங்க வந்துட்டு இப்படி இருக்க இந்த ஒரு நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சனா இருந்திருக்கீங்க. அ அட்ராக்டிவா இருந்திருக்கு உங்கள பார்க்கறதுக்கு. நீங்களே யாரையும் நம்பாம இண்டிபெண்டன்ட்டா ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்கீங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களுடைய பார்ட்னர உங்க பக்கம் வந்து ஈர்த்துட்டு வந்திருக்கு. உங்க மேல வந்துட்டு நெறைய அ லவ் அண்ட் ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணதுக்கு உங்களுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து காரணமா இருந்திருக்கு. விச் மீன்ஸ் உங்களோட வைப்ரேஷன் வந்து காரணமா இருந்திருக்கு அந்த பெர்சன் உங்கள நோக்கி வர்றதுக்கு. நீங்க 2 பேருமே ஒண்ணா இருந்தபோது இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்கீங்க. அண்ட் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனையும் இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னால வந்து பார்க்க முடியுது. பாஸ்ட்ல ரொம்ப சூப்பரான வைப்ரேஷன்ஸ்ல நீங்க இருந்திருக்கீங்க. உங்களுடைய அ சொந்த ரிலேஷன்ஷிப்ல, இந்த சொந்த லைஃப்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துட்டு அ நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து கைட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்கள பார்த்தாலே நெறைய பேருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கம்பீரமா இருப்பீங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்குள்ள வந்து இருந்திருக்கும். அம் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனாலிட்டியா உங்கள பார்த்தாலே ஒரு அட்ராக்டிவா இருக்கும். ஒரு கம்பீரமா இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்திருப்பீங்க. உங்களுடைய அ இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. அது வந்து உங்களுக்கு யோசிச்சு பார்த்தா, ஆ அது ஒரு அழகிய நிலா காலம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் பீரியட்ஸ் தான் உங்க லைஃப்ல வந்து அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்கு. உங்ககிட்ட வந்துட்டு நீங்க அவங்கள எப்படி அட்டாக் பண்ணியிருக்கீங்க இன்னும் அப்படின்னா, நீங்க வந்து ஜெனியூனா, ஓப்பனா பேசிருவீங்க. அவங்க கிட்ட ஆக்ட் பண்ணது கிடையாது. நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு, நீங்க வந்து அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தினதில்ல. எப்பவுமே நேர்மறையா வந்து அவங்க கிட்ட வந்து இருந்திருக்கீங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு உங்களுடைய நேர்மை. அதுவும் வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. பாஸ்ட் லைஃப்ல உங்கள பத்தி ஆம் இப்பவுமே உங்கள பத்தி அந்த பெர்சன் திங்க் பண்ணாங்க அப்படின்னா, இந்த வெளிச்சம் எப்படி இந்த பொண்ண சுத்தி இருக்கோ, அதே மாதிரி உங்க பெர்சனோட மனசுலயும் ஒரு வெளிச்சம் வந்து இப்பயுமே அவரோட மனசுல வந்து நினைச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஈர்ப்ப, ஒரு இம்பாக்ட்ட வந்து அந்த சோல் மேல நீங்க வந்து ஏற்படுத்தியிருக்கீங்க. பட் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய நோ கான்டாக்ட் இருக்கனால ரொம்ப அமைதியா வந்து அந்த பெர்சன் வந்து இருக்கிறாங்க. அண்ட் நீங்களும் வந்து ரொம்ப அமைதியா, ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்க. நமக்கு இந்த கார்ட் பார்த்தாலே தெரியுது இல்லையா? இந்த ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கட்டி போட்டு, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து வெளிய போகாம, அ லைக் நம்மளுடைய ஹெல்த்த நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணாம, நம்மளுக்கு எஸ் இதோ நம்மளுடைய அ ஆரக்கிள் கார்ட் பிளஸ் வந்து நம்மளுடைய இந்த டாரோ கார்ட்ஸ் பார்த்தாலுமே தெரியுது. நீங்க எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. இந்த கேர்ள பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? அவங்க வந்து அவங்கள வந்து க்ரூம் பண்ணிக்கல. அழுக்கடைந்த உடைகள், ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி, படுத்திருக்க மாரி, ஏதோ விஷயங்கள் வந்து அவங்கள வந்து கட்டி போட்டுட்டு இருக்க மாரி, அந்த பாம்பினுடைய வால் மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்கள கட்டி போட்டுருக்கு. விச் மீன்ஸ் பழைய விஷயங்கள் வந்து உங்கள வந்து கட்டி போட்டுருக்கு. ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. லைஃப்ல இருக்கு. பட் அத வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்றீங்க. இந்த இந்த பெண்மணியோட மேல்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு படிந்த உடைகள் இது எத மீன் பண்ணுது அப்டின்னா,
ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் இன்னும் ஹீல் ஆகலை ப்ராப்பராக. ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே உங்கள் மேலே 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 வச்சு அப்படியே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை உங்களை நீங்களே புதைச்சிட்டே இருக்கீங்க. அந்த மனக்காயங்கள் வந்து உங்கள வந்து வெளியில வரவிடாம இருக்கு. அதே மாரி தான் அந்த பெர்சனுக்கும் இருக்கு. இந்த நோ கான்டாக்ட் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குது. பழைய உங்களுக்குள்ள வந்த தகராறு அண்ட் எமோஷனலான சில போராட்டம் இதுலேருந்து வர வந்து அந்த பெர்சனுக்கு வந்து நேரம் எடுக்குது. இன்னும் வந்து அந்த பெர்சன் வந்து வரல. நீங்க வந்து இந்த டைம்ல வந்துட்டு ஆ நீங்க உங்க ஹெல்த்ல வந்து கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி சம் பீப்பிள்ஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த பெர்சனுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்றீங்க, கால் பண்றீங்க. பட் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் வந்து உங்களுக்கு தரல. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு விடை எனக்கு தேவை. ஏதோ ஒரு விஷயம் உன் வாயிலருந்து நான் கேட்கணும்னு விரும்புறேன். ஆனா, அது அந்த பெர்சன் வந்து சொல்றதுக்கு வந்து மறக்குறாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப நிதானமா இருக்காங்க. இத பார்த்தாலே தெரியுதுல்ல, இந்த கார்ட பார்த்தாலே எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாம அப்படியே ரொம்ப ஆ அமைதியா அதே இடத்துல வந்து அந்த பெர்சன் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய ஆ ஸ்ட்ரெஸ்ஸ வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தாம அண்ட் அவங்களோட எமோஷன்ஸையும் வந்து அவங்க வெளிப்படுத்தாம, ஆ அத வந்து நம்ம சரி பண்ணணும். நான் வந்து அதுலருந்து வெளிவரணும் அப்படின்ற முயற்சியில வந்து அந்த பெர்சன் வந்து இருக்கிறாங்க. வெளியில பார்க்குறதுக்கு அந்த பெர்சன் வந்து ஆ அமைதியா இருக்காங்க, ரொம்ப காமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க நெனச்சாலும், ஆர் இந்த சொசைட்டி நெனச்சாலும், பட் மனசுக்குள்ள பாஸ்ட்ல நடந்த அந்த விஷயங்கள், அவர் வந்து எப்படின்னா, ஒரு லூப் மாதிரி அது போயிட்டே இருக்கு. அத ரிவைண்ட் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்படி நடந்துருச்சு, இப்படி பேசிட்டாங்க, நம்ம இப்படி ரிப்ளை பண்ணிட்டோம், நம்ம எவ்வளோ ஹாப்பியா இருந்தோம். அந்த பர்சன் எப்படி ஒரு ஹாப்பியா நம்மள வந்து பார்த்துக்கிட்டாங்க, எவ்வளோ நம்ம லைஃப்ல வந்து ஒரு இம்பேக்ட்ட வந்து கிரியேட் படுத்துனாங்க. நம்ம லைஃப்ல எப்படி ஒரு ஒளிய கிரியேட் பண்ணாங்க. பட் இப்போ அப்படி இருக்கே, அப்ப அப்படிலாம் பேசிட்டாங்களே, நம்ம அப்படி பேசிட்டோமே, சூழ்நிலைகள் வந்து இப்படி நமக்கு வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு அப்படின்ற அந்த பெயின் வந்து அந்த பெர்சனுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அத அடிக்கடி யோசிச்சுட்டே இருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப கூலா இருக்க மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. மேபி நீங்க வந்து அவங்க வந்து இன்ஸ்டா ஆர் அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த பெர்சன் ரொம்ப கூலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. பட் அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு லூப் மாதிரி அவங்களுக்குள்ள வந்து வந்து போயிட்டே இருக்குது. அண்ட் ஆ இந்த ஸ்ப்ரெட் வச்சு பார்க்கும்போது, இந்த பீரியட் இப்போ நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கிறது வந்து, அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு லாங் ஒரு ஸ்டேபிளான பிரிவு கிடையாது. நிரந்தரமான பிரிவு கிடையாது. தன்னோட மனச அவங்க அமைதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு கேப் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் உங்கள பத்தின தாட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இன்னும் இருந்தாலும், அத வெளிப்படுத்தாம கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. சம் ரீடிங்ஸ்ல வந்து நமக்கு வந்து அந்த சோல் வந்து ஈகோவா இருக்கு. அந்த மாரிலாம் வரும். பட் இந்த கார்ட்ல வந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப காமா இருக்காங்க. அமைதியா இருக்கு அந்த சோல். அது கொஞ்சம் ஹீல் ஆகணும்னு ட்ரை பண்ணுது. நம்மளுடைய சேனல்ல நீங்க வந்துட்டு சாட்டர்டே நம்ம அப்லோட் பண்ண சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நான் அதில கிளியரா வந்துட்டு அ உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒரு ஹீலிங் அப்படின்றது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு எவ்வளோ முக்கியம். ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அந்த சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இன்கேஸ் நீங்க பார்க்கலீங்க அப்படின்னா, அந்த வீடியோவோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். நீங்க போய் அந்த ரீடிங் முடிச்சுட்டு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும், கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. நீங்க அத டச் பண்ணலாம். ஒரு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. அத டச் பண்றது மூலமாவும் டைரக்ட்டா எங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க கனெக்ட் ஆவீங்க. ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பர்சனல் டாரோ ரீடிங்க வந்து நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். ஆஃபர்ல தான் நம்ம குடுத்துட்ருக்கோம். அண்ட் நெறைய பேர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். ரீடிங்க்கு வந்து எவ்வளோ பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 350 அந்த மாரி ரேஞ்ச்ல. இப்போ புதுசா யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க கீழயும் கமெண்ட்ஸ்ல வந்து தருவீங்க. அத வந்து நம்ம ஆஃபர் பிரைஸா ஆம் ஒரு 2, 3 மந்த்ஸ்ல வந்து அத நம்ம குடுத்துட்டு நெறைய பேருக்கு வந்து ரீடிங்ஸ் வந்து அஃபோர்டபுளா நம்ம குடுக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? உங்களுடைய பிரைஸ் ரேஞ்ச் என்ன? அப்படின்றதையும் கீழ வந்து டைப் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து பிக் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 350க்கு 3 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து டைப் பண்ணுங்கள். என்னால் இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ கீழே மறக்காமல் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து சீக்கிரமே ஆஃபர் கொடுத்துருவோம். நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ரீடிங் நெக்ஸ்ட் மந்த் உங்களோடதாக கூட இருக்கலாம். அண்ட் இந்த பர்சன் வந்து நிச்சயமா அவங்க மனசுல வந்து நீங்க இன்னும் நீங்காம அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணி அடிச்ச மாதிரி இருக்கீங்க. உங்க கூட இருந்த அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அவருக்குள்ள வந்துட்டு ஒரு ஃபயர் மாதிரி அது எரிஞ்சுட்டே இருக்கு. அணையாத விளக்கு மாதிரி அது இருந்துட்டே இருக்கு. உங்கள வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்சன் வந்து இப்போ இந்த நிமிஷம் இந்த ரீடிங் நீங்க பார்க்கக்கூடிய நிமிஷம் வந்து
ஒரு சின்ன ஒரு ஃபயர் வந்து அந்த பர்சனுக்குள்ளே வந்து தோன்றியிருக்கு. ஒரு சின்ன வெளிச்சம் வந்து அவருக்குள்ளே வந்து வந்திருக்கு. அவங்க நினைக்கிறாங்க, உங்கள வந்து "நீ எப்படி இருக்க? என்ன பண்ற?" அப்படின்னு. நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஆர் ஸ்டடீஸில் இருக்கீங்கன்னா, "உன்னோட ஸ்டடீஸ் எப்படி போகுது? உன் பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு?" நம்ம அந்த நலம் விசாரிக்கிறது இருக்கு இல்லையா? "அதை பண்ணலாமா?" அப்படின்னு அந்த சோல் வந்து நினைக்குது. பட் மெசேஜ் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க அந்த சோல் இப்போதைக்கு. உங்களுடைய மீடியாஸ், சோஷியல் மீடியாஸ் வந்து அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா இந்த டைம்ல வந்து இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் உங்க லைஃப்ல இருக்கு? அவங்கள மிஸ் பண்றீங்களா? இல்லையா? நீங்க என்ன மாதிரி ஸ்டோரீஸ் அண்ட் ஸ்டேட்டஸ்லாம் யூஸ் பண்றீங்க? அப்படின்ற இது எல்லாத்தையுமே அந்த சோல் வந்து ரொம்ப டீப்பா வந்து உங்கள வந்து இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் உங்கள பத்தின தாட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஆம், எப்படி இருக்குன்னா, ஆ உங்களோட தாட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஹாப்பினஸ் தான் தருது. பட் இந்த இடத்துல அப்போ ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அது ஏன் ஃபீல் பண்றாங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து அந்த ஃபைட், அந்த வார்த்தைகள், அந்த சூழ்நிலை ஏற்படுத்தின அந்த தாக்கங்கள் தான் இங்க ஃபீலிங்கா இருக்கேன்னு ஒழிஞ்சு, பட் உங்களுடைய பேர நினைக்கும் பொழுது, பெர்சனா உங்கள நினைக்கும் பொழுது, அவங்களோட மைண்ட்ல வந்து இன்னும் ஒரு பயங்கர ஆ ஹாப்பினஸ் இருக்கு. ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் இருக்கு. ஒரு டீயோ, ஒரு காஃபியோ நம்ம குடிக்கும்போது எப்படி நம்ம ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோமோ, அது மாதிரி உங்கள நினைக்கும் பொழுது, உங்களுடைய ஒரு ஃபேஸ பார்க்கும் பொழுது, அந்த பெர்சன் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அண்ட் பழைய மிஸ்டேக்ஸ வந்து விட்டுட்டு, ஒரு புதிய அ டைமென்ஷன்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப அவங்க வந்து எடுத்துட்டு போணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மெசேஜ் ஆர் கால் உங்களுக்கு வரும்போது, அந்த மாதிரி தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன இவன் டிஃப்ரெண்ட்டா ரியாக்ட் பண்றான், ஏன் இவ டிஃப்ரெண்ட்டா பேசுறா அப்படின்னு நீங்க ரொம்ப அலசி ஆராயாம, அந்த ரிலேஷன்ஷிப்ப அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா எடுத்துட்டு போக ட்ரை பண்ணிருங்க. அண்ட் பெரிய டெசிஷன்ஸ் எதுவும் அவங்க எடுக்கல. பட் உங்கள வந்து கம்யூனிகேட் பண்றதுல வந்து பயங்கர ஆர்வமா அந்த பெர்சன் வந்து இருந்துட்டுருக்காங்க. அண்ட் ஃப்யூச்சர பத்தி அவங்க வந்து இந்த டைம்ல வந்து கொஞ்சம் வந்து பிளான் பண்றாங்க. ஸோ அவசரப்படாம ரொம்ப பொறுமையா, நிதானமா நெக்ஸ்ட் ஸ்டெப்ப எடுத்து வைக்கணும்னு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப எமோஷனலா வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காம, அட் பிரசன்ட் வந்துட்டு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு நீண்ட காலம் தேவை. ஸோ என்ன பண்றது அப்படின்னா, அந்த ஒரு நிலையான ஒரு சொல்யூஷன நோக்கி அந்த பெர்சன் வந்து மூவ் பண்ணிட்டுருக்காங்க. உங்ககிட்ட பேசும்பொழுது, உங்கள நோக்கி அவங்க வரும்போது, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பெர்சனா, உங்களுக்கு ரொம்ப ஹோப் குடுக்கக்கூடிய ஒரு பெர்சனா, ரொம்ப மெச்சூர்டான ஒரு பெர்சனா, அந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அண்ட் ஏன் இவ்ளோ அ அ டிலே ஆகுது அப்டின்னா, இந்த பெர்சன் வந்து மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் காலம் வந்து எடுக்கலாம். பட் அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ வந்து ஒரு முடிவு ஃபைனலா எடுக்கல. பட் அவங்க எடுத்துட்டாங்க அப்டின்னா, அந்த முடிவு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அந்த முடிவுல அவங்க ரொம்ப உறுதியா வந்து இருப்பாங்க. அண்ட் அவர் வந்து அம் அ ஒரு ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு அந்த ட்ரீம் லைஃப்லயே வாழாம, ரியாலிட்டில என்ன நடக்குது? ரியாலிட்டிக்கு என்ன தேவை? நம்ம வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன தேவை? அப்படின்ற மாதிரி முடிவுகள வந்து அவர் வந்து எடுக்கிறதுல வந்து இப்போ வந்து அவர் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ ப்ரெசென்ட்ல என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம்? இந்த ரிலேஷன்ஷிப்ப இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகறதுக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள வந்து யோசிச்சு, அத சால்வ் பண்றதுலயுமே இவர் வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ப அகைன் வந்து அந்த பெர்சனே வந்து எடுத்து வந்து எழுப்ப போறாங்க. அது வந்து பயங்கர ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா வந்து அவங்க வரக்கூடிய ஸ்டெப் வந்து இருக்கப்போது. அது ரொம்ப ஆழமா இருக்கப்போது. அதில வந்து ரொம்ப உண்மையான அன்ப வந்து நீங்க வந்து அனுபவிக்க போறீங்க. ரொம்ப ஹாப்பினஸ் அனுபவிக்க போறீங்க. ஒரு டீப் லவ்வ வந்து நீங்க வந்து இந்த ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க வந்து அனுபவிக்க போறீங்க. அண்ட் ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் இந்த இந்த கார்ட் தான் வந்து நான் உங்களுக்காக வந்துட்டு கைடன்ஸ்க்காக எடுத்தேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ் கார்ட். மேஜர் ஆர்கானா கார்ட். இது வந்து உங்க ஒரு இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு காமிக்குது. ஸோ அதே தான் நமக்கு ஆரக்கிள் கார்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ அ உங்களுக்கு யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? நீங்க நெறைய ரீடிங்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பட் எப்படி பியூட்டிஃபுல்லா நம்மளுடைய டேரோ ப்ளஸ் வந்து ஆரக்கிள்ஸ் வந்து மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கார்ட்ஸோட வைப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து
உங்களுடைய லைஃப்பில் வந்து அந்த டிஃபிகல்ட்டான நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போகி ஒரு பெரிய பிரகாசமான இந்த கார்டே பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து சூரிய ஒளியோட அந்த பிரைட்னஸ் வந்து இந்த கார்டில் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பிரைட்டாக அந்த எல்லோ, அது மாதிரி ஒரு பிரைட்டான ஒரு வெளிச்சம் வந்து உங்களுடைய லைஃப்பில் வருது. அவ்வளோ ஹாப்பினஸ் வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க. ஆல்சோ ஆரக்கிள் கார்டு இது கூட ஜாயிண்டான கார்டாக நம்ம வச்சுக்கலாம். ரெயின்போ ரெயின்போ அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்றத சொல்லுது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெயின்போ வந்து இப்படி பிக்சர்ஸாவோ ஆர் இப்படி ரீடிங் மூலமாகவோ உங்களுடைய மொபைல்ஸ்லையோ இல்லை நீங்கள் டிரெக்டாகவோ பார்க்குறீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி குட் சைன். உங்களுடைய நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய, நீங்கள் ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து ரியாலிட்டியில் வரப்போகுது அப்படின்றது. ஸோ உங்களுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இஸ் ஓவர். ஸோ இந்த அளவுக்கு கஷ்டங்களையும் கவலையும் உங்கள் சோல் வந்து அனுபவிச்சுட்டு இருந்துச்சோ அது வந்து எண்ட் ஆக போகுது. அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வந்து யூனிவர்ஸ் வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ ஹீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பார்ட்னரை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் நிறைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் ஃப்ரீயாக கூட நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை பார்த்து ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய சேனல் நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க டேரோ ரீடிங்கான சேனல் அப்படின்னா. நாட் ஓன்லி டேரோ ரீடிங், நம்மளுடைய சேனலில் ஏஞ்சல்ஸ் பற்றி, ஓப்போனோ பற்றி, லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷனாக இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வரல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் மனசில் என்ன ஆசை இருக்கோ அதை ப்ராப்பராக நீங்கள் உங்கள் மனசுக்கு கைட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் ரியாலிட்டியில் நடக்கும். அது எப்படி அப்படின்றத பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் தரப்போகிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்க்கும்பொழுது நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. பட் பர்சனலாக உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், ப்ராப்பராக ஹீல் ஆகி ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி உங்களுடைய செஷனை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி ரிலேஷன்ஷிப் செஷன், மணி ஒர்க் ஷாப், உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு எப்படி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, ஜாப்க்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு எல்லா விதமான ஒர்க் ஷாப்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் அதை பிக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆஃபரில் தான் நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டமான காலங்கள் வந்து முடிய போகுது. 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு மகிழ்ச்சியான ஹாப்பினஸ் வந்து வரப்போகுது. 2 பேருக்குமே இடையில வந்துட்டு ஓகே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் அதை சால்வ் பண்ணணும், ஃப்யூச்சரில் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து வரப்போகுது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டவுட், அந்த கவலை, இது எல்லாமே விலகி ஒரு சீக்கிரமே ஒரு லைஃப்பில் வந்து இப்போ நிறைய கொஷின்ஸ் இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் ரொம்ப ட்ரூவாக தானே லவ் பண்ணேன், என்னை சுற்றி இருக்கவங்கலாம் பாரு எத்தனையோ பேர்கிட்ட பழகிறாங்க, எப்படியோ இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்குது, நல்லா ஜாப் கிடைக்குது, நல்லா மணி அளவில் நல்லா இருக்காங்க, பட் ஒய் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஸோ இருளில் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் விலகி நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க. அந்த கவலைகள் எல்லாமே உங்களை விட்டு வந்து விலக போகுது. அண்ட் உங்களை வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹாப்பினஸான லைஃப்க்கு வந்து யூனிவர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். செல்ஃப் லவ் அப்படின்னு வரும்போது அண்ட் இந்த கார்டையும் நம்ம வந்து இது கூடயே நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் பே அட்டென்ஷன் டு யுவர் ஹெல்த். உங்கள் ஹெல்த்தில் வந்து நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்றத ஃபோரஸ் வாட் அண்ட் நம்மளுடைய டீலீஃப் கார்ட்ஸை சொல்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கீங்க, இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சிருக்கு, ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் சேரதானே போதும். அப்போ உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அந்த பர்சன் நம்ம கூட சேர போகிறாங்கன்ட்டுனா, அந்த பர்சன் கூட நீங்கள் சேர்ந்து இருக்கும்போது உங்களோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்க கூட அந்த லைஃப்பை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும், ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வந்து வாழ முடியும் இல்லையா. ஐயோ எனக்கு ஹெட் ஏக் இருக்குது, எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குது, எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி வந்து இந்த ஃப்யூச்சர் லைஃப் வந்து நீங்கள் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுவேன், நம்மளுடைய வீடியோஸில் நான் நிறைய சொல்லியிருக்கேன், ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து மணி அண்ட் உங்களுடைய கெரியர், உங்கள் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். மணி இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் லாங் டைமுக்கு எடுத்துகிட்டு போகவே முடியாது.
ஏன்னா உங்கள் பார்ட்னருக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் தேவைப்படும், உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குன்னு ஏதோ ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும், அதெல்லாம் மணி வேணும். ஸோ மணியும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கலாம், இல்லை இப்போ தான் ஒர்க் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேலரியாக வாங்கலாம். எனிஹவ் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் சேவ் பண்ணுறது எப்படி, எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு இப்போ இருந்தே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் லைஃப். ஏன்னா அது ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட். பிகாஸ் அவங்களுக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். உங்கள் 2 பேருக்கும் ஹெல்த் முக்கியம் ரொம்ப. அதுக்கு மணி தேவைப்படும். ஏதோ ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் மணி தேவை தானே. ஸோ மணிக்கும் நீங்கள் சேர்த்து இப்போ இருந்தே மேனிஃபெஸ்ட் பண்ண ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுடைய செல்ஃப் லவ்வில் வந்து இந்த டைம் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்து நடக்கும். அண்ட் ஏதோ ஒரு சீக்ரெட் வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து வெளிவரப்போகுது. அது வந்து ஆஃபீஸில் இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, ஒரு ஃபேமிலியிலேருந்து. அது வந்து கண்டிப்பாக உங்களை வந்து காயப்படுத்த போகுது. பட் அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளிவரதுக்கு வந்து தயாராக இருந்துக்கோங்க. அது அது ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப ஆராயாமல், எஸ் அஃப்கோர்ஸ் இது வரப்போகுது, ஆல்ரெடி நம்ம ரீடிங்கில் பார்த்தது தானே அப்படின்னா அந்த விஷயத்தை ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு மூவ் பண்ணி போயிருக்கேன். ஃபைனல் ரீகன்சிலேஷன் எல்லாருமே இதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ரீகன்சிலேஷனுக்கு 100% சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அந்த வேர்டே நமக்கு வந்திருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரீடிங்காக இது இருக்குதா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. பிகாஸ் யூனிவர்ஸும் உங்களுக்காக இருக்காங்க. கார்ட்ஸ் ஆல்சோ இந்த கார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஞ்சல்ஸ், உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் ஏதோ சம் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் அப்படின்னும் போது ரீகன்சிலேஷனுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டைமில் போயிட்டு நீங்கள் என்னோட கிளைண்ட்ஸை நீங்கள் நம்மளுடைய சக்ஸஸ் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கெங்கேயோ போயிட்டு நிறைய அமௌண்ட்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படிலாம் வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் ஷாப் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. அது வந்து செமி கஸ்டமைஸ்டு தான். ஸோ நீங்கள் எங்கேயாவது ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சம் மெத்தட்ஸ் தருவோம். அண்ட் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு எங்கள் சைடு இருந்து ஹீலிங்ஸும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். பிகாஸ் ரெய்கி ஹீலர், ஏஞ்சலிக் ஹீலர், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான ரீடிங் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.